அக்கா, நம்ம வீட்டு பக்கத்துல உள்ள கோயிலுக்கே போயிருக்கலாம்ல, இவ்ளோ தூரம் வந்திருக்கோம். இந்த கோவில்ல உள்ள சாமி ரொம்ப சக்தி வாய்ந்த தெய்வமா. நம்ம மனசுல என்ன வேண்டிக்கிறோமோ அதை நல்லபடியா அந்த தெய்வம் நிறைவேற்றி கொடுக்குமா. அதனாலதான் இந்த கோயிலுக்கு உங்க எல்லாரையும் கூட்டிட்டு வந்திருக்கேன். பக்கத்துலதான் ஆஸ்பத்திரி இருக்கு. இங்க கோயில்ல சாமியை கும்பிட்டுட்டு நம்ம ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வந்துருவோம். அப்படியா? சரி சரி சரி, வாங்க, நின்னுகிட்டே இருக்காதீங்க, சாமியை கும்பிட போவோம். கடவுளே, இந்த பிள்ளைய அறிஞ்சும் அறியாமலும் தெரிஞ்சும் தெரியாமலும் இந்த மாதிரி பண்ணிருச்சிய, அதுகளை மன்னிச்சு எப்படியாச்சும் அந்த பிள்ளைகளை காப்பாத்தி கொடுங்க கடவுளே. நல்லபடியா அந்த பிள்ளைய வீட்டுக்கு வரணும். சாமி, அந்த பிள்ளைகளுக்கு நல்ல புத்திய கொடுங்க கடவுளே. நீங்க தான் அந்த பிள்ளைகளை காப்பாத்தணும். அந்த பிள்ளைகளுக்கு நாங்க சேர்த்துக்கணும்னு நினைச்ச பிளான் எந்த தடையும் இல்லாம நடக்கணும் கடவுளே. ஆமா கடவுளே, அந்த பிள்ளைய நல்லபடியா குணமாயி வந்தோடனே அவங்களுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வைக்கணும். நீதான் கடவுளே துணையா இருக்கணும். கடவுளே, எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம அந்த பிள்ளைகளுக்கு நல்லபடியா கல்யாணத்தை முடிச்சு வச்சீங்கன்னா எங்க லட்சுமிக்காவும் வனசாக்காவும் சேர்ந்து உங்களுக்கு தீச்சட்டி எடுப்பாங்க. சுந்தரி, என்னது வேண்டுதல நாங்க நிறைவேற்றணுமா? என்ன வேண்டிக்கிறியோ அதை நீ செய்யணும்னு நினைச்சு வேண்டிக்கோ. எங்க செய்ய சொல்ற? என்னக்கா நீங்க இப்படி கோவப்படுறீங்க? நீங்க தானக்கா அந்த பிள்ளைய நல்லபடியா சேரணும் குணமாயி வரணும்னு வேண்டிட்டு இருக்கீங்க. அப்பனா நீங்க தானே அதை செய்யணும். ஏங்க அப்பா, கொஞ்ச நேரம் அமைதியா கோயிலுக்கு வந்து சாமி கும்பிடலான்னு வந்தா இங்கேயும் வந்துகிட்டு அலப்பறை பண்ணிட்டு இருக்கா. அல்ல கேளு வனசா, இவன் வேண்டுதல் வச்சுக்கிட்டு நம்ம 2 பேரும் தீச்சட்டி எடுக்கணுமா? நீ எடுக்க வேண்டியதானடி, எங்களை ஏண்டி சொல்ற? பாரு சுந்தரி, விளையாட்டுக்கு கூட கோவில்ல வச்சு இந்த மாதிரி பேசக்கூடாது. செய்யலன்னு வச்சுக்கோ, சாமி தண்டனை கொடுத்துரும் பாத்துக்கோ. அட நீங்க வரக்கா, நான் விளையாட்டுக்கெல்லாம் வேண்டல, சீரியஸா தான் வேண்டேன். பாருடி, சும்மா சும்மா சொல்லாத, எனக்கு ரொம்ப கோவம் வருது பாத்துக்கோ. கோவில்ல வந்து நிம்மதியா சாமி கும்பிட முடியுதா? பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? சரி விடுங்கக்கா, இப்படி கோவில்ல வச்சு சத்தம் போட்டுக்கிட்டு இருந்தா பூசாரி வைய போறாரு. வாங்க எல்லாம் வெளியில போவோம். எடி நடடி, போகாம என்ன நின்னுட்டு இருக்க? அக்கா, நான் ஒரு விஷயம் பண்ண போறேன். என்னடி செய்ய போற? என்னடி படுத்துட்ட? அக்கா, அங்க பிரதர்சனம் பண்ண போறேன், கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. கடவுளே, எப்படியாச்சும் அந்த காதல் ஜோடியை எப்படியாச்சும் சேர்த்து வச்சிருங்க கடவுளே. என்னத்தையோ பண்ணு. சரி, நீங்க யாரும் ஹெல்ப் பண்ண வேண்டாம், நானே வேண்டுதலை நிறைவேற்றிக்கிறேன். இவா இன்னைக்குள்ள வந்த மாதிரி தான். வாங்கக்கா, நம்ம வெளியில போவோம். சரி மனசா, வா நம்ம வெளியில போலாம். என்ன மனசா, நீ செருப்பு போடலையா? அக்கா, கோவிலுக்குன்னு வந்தா செருப்பு களவாங்குறதுக்குனே வருவாளுக போல. நல்ல புது செருப்பு, இப்பதாங்க ஒரு 500 ரூபாய்க்கு ஒரு நல்ல செருப்பா வாங்கினேன். அதை கொஞ்ச நேரம் கழட்டிட்டு உள்ள போனேன், அதுக்குள்ள எவ்வளவு ஆட்டைய போட்டா. கொடுமை கொடுமைன்னு கோவிலுக்கு வந்தா கொய்யால என் செருப்பு எவ்வளவு களவாண்டு போயிட்டா. சரி விடுமா, கோவப்படாத. சுந்தரி வந்துட்டா பாரு. லூசு லூசு, சரியான லூசு, என்னதான் செஞ்சிட்டு இருக்காளோ தெரியல. கடவுளே, நல்லபடியா என் வேண்டுதலை நிறைவேற்றிட்டேன். அந்த காதல் ஜோடிகளை நீங்க தான் கடவுளை சேர்த்து வைக்கணும். என்னடி கை என்ன தூக்கி வச்சுக்கிட்டே இருக்க? கையை கீழே போடு. அது ஒண்ணும் இல்லக்கா, வேண்டுதலை நிறைவேற்றினா கையை லேசா புடிச்சுக்கிட்டு கீழே இறக்கி விட முடியல. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கக்கா. நீ இப்படியே கடை. அக்கா, நாம போவோம். அக்கா ப்ளீஸ்க்கா. அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. எங்க 2 பேரும் தீச்சட்டி எடுக்கணும்னு சொல்லி வேண்டிக்கிட்டீல, அதே மாதிரி உங்க கையை நீயே சரி பண்ணிக்கோ. சோ எக்கா. சரி வனசா, கோவப்படாத. அவ கையை எடுத்து விடு, வலிக்குதுங்கல்ல. லட்சுமிக்கா சொல்ல போய் பண்றேன். சரி சரி. மெதுவா மெதுவா. வலிக்கு 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 வலிக்கு. போதும்க்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா. இதுல ஒண்ணும் குறைச்சல் இல்ல. சரிக்கா, வாங்க போவோம். சரிம்மா. அக்கா, ஒரு நிமிஷம் நில்லுங்கக்கா. என்னடி சொல்லு? அக்கா, அந்த பிள்ளைக குணமாயினதுக்கு அப்புறம் புஷ்பாக்காவும் நம்ம ஹவுஸ் ஓனர் அம்மாவும் அந்த பிள்ளைகளை சேர்த்து வைக்கலன்னா என்னக்கா செய்ய? அட ஆமா, இந்த ஒரு விஷயத்த மறந்துட்டோம் பாரு. என்னடி செய்ய அப்போ? அக்கா, எனக்கு ஒரு ஐடியா தோணுது. என்னமா ஐடியா? பேசாம இங்க இருந்து மாலையும் தாலியும் வாங்கிட்டு போயிடலாம்க்கா. வாங்கிட்டு போய் நம்ம சூர்யா தம்பிய சௌமியா கழுத்துல தாலி கட்ட சொல்லிருமா? ஏடி என்னடி சொல்ற? ஆமாக்கா, இதை விட்ட வேற வழி இல்ல. எப்படியும் அந்த பிள்ளையை பிரிச்சுதான் வைப்பாங்க.
அவங்க செஞ்சாங்கன்னா கரெக்டா இருக்கும். அது மட்டுமா நம்ம சின்ன பொண்ணுக்கும் கார்த்திக் தம்பிக்கும் கல்யாணம் நடக்கும் போது யார் முன்னாடி நின்று நடத்தி வச்சா? நம்ம புஷ்பாக்கா. அவங்க தானே வயசுல மூத்தவங்க. இப்ப அவங்க மகளுக்கு கல்யாணம். அப்ப யார் நடத்தி வைக்கணும்? நம்ம லட்சுமிக்கா. கரெக்டா தானக்கா பண்ணிட்டு இருக்கோம். சரிங்களா? வாங்க. வாரம் வாரம் அக்கா வாய் பொழந்துகிட்டே இருக்காதீங்க, சீக்கிரம் வாங்க. இப்போ என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. லட்சுமிக்கா வர இவ்வளவு கோவமா வர போறாங்க. அங்க போய் என்ன செய்ய போறாங்களோ தெரியல. இவோ செவனேண்டு இருந்த அக்காவையும் உசுப்பேத்தி விட்டு இப்படி வேடிக்கை பார்க்க வைக்காளே. ஒரு பிரச்சனை போனா இன்னொரு பிரச்சனை வந்துரும் போலயே. ஏ வனசா, நீ எங்க கூட வாரியா இல்ல அந்த கோவிலே இருக்க போறியா? வாரேன்க்கா. டி, இந்த Dress உனக்கு ஓகே தானே? சரி சரி. அம்மா 2-3 Dress தான் கொண்டு வந்தாங்க. சரி இத போட்டுக்கோ இப்போதைக்கு. சௌமியா, இடி யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கேன். இரு பாக்கேன். அட நம்ம சின்ன பொண்ணு அக்கா. அக்கா, சௌமியா பாக்கிறதுக்கா இவ்வளவு தூரம் வந்தீங்க? ஆமா சுசீலா, சௌமியா இப்ப எப்படி இருக்கா? இப்ப நல்லா இருக்காக்கா. கொஞ்சம் பேச முடியல. என்ன கேட்டாலும் அப்படின்னு மட்டும் தான் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி. ரொம்ப வலிக்குதா சௌமி? சரி சரி. அக்கா, சூர்யா மாமா இப்ப எப்படி இருக்காங்க? இப்போ அதை பத்தி தான் சௌமியா கிட்ட பேசலான்னு வந்தேன். சௌமியா, நம்ம சூர்யாவை இந்த ஆஸ்பத்திரியில் தான் நாங்கள் சேர்த்துருக்கோம். ட்ரீட்மெண்ட் போய்கிட்டு இருக்கு. அவனை 2-3 நாளைக்கு ஐசியூ வைக்க சொல்லியிருக்காங்க. அவனுக்கு பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகுதுன்னு டாக்டர் சொல்கிறாங்க. எங்களுக்கு என்ன பண்ணனே ஒன்றுமே புரியல. என்னக்கா சொல்றீங்க? சூர்யா மாமாக்கு ரொம்ப உடம்பு முடியலையா? ஆமாம்மா, இப்போ என்ன செய்யனே ஒன்றும் புரியல. அதான் சூர்யாவை பார்க்கறதுக்கு சௌமியாவை கூட்டிகிட்டு போகலாமான்னு யோசிக்கேன். சௌமியா, உன்னால் வர முடியுமா? சூர்யாவை பார்க்க வாரேன்க்கா. கூட்டிட்டு போங்கக்கா. அக்கா, இப்ப அவளுக்கு ட்ரிப்ஸ் ஏறிக்கிட்டு இருக்கு. இந்த நிலைமையில அவ எப்படி வருவா? அங்க சூர்யா உயிருக்கு போராடிக்கிட்டு இருக்காமா. சௌமியா, இப்ப எதுக்கு நீ ட்ரிப்ஸ் கழட்டுற? அக்கா வாங்கக்கா போலாம். சூர்யா நான் பார்க்கணும்க்கா. அக்கா சூர்யாவை பார்க்கணும்க்கா. ஐயோ சௌமி, அழாத சௌமி, வா சூர்யாவை போய் பார்க்கலாம். இந்த கடவுளுக்கு மனசாட்சியே இல்லையா? ஏன் தான் எங்க அக்காவையும் எங்க மாமாவையும் இவ்வளவு கஷ்டப்படுத்துறாருன்னே தெரியல. பாவம் எங்க அக்கா. என்ன அந்த பையனுக்கு பல்ஸ் குறைஞ்சிக்கிட்டே போகுது. என்ன செய்ய? கடவுள் தான் காப்பாற்றணும். சிஸ்டர், அம்மா எத்தனை வாட்டி சொல்றது ஐசியூக்குள்ளலாம் வரக்கூடாதுன்னு? எதுக்குமா எங்க பேச்சு கேட்கவே மாட்டேங்கிறீங்க? சாரி சிஸ்டர், எனக்கு வேற வழியே தெரியல. இந்த பொண்ணு சூர்யாவை பார்க்கணும்னு கேட்டுச்சு, அதான் கூட்டிட்டு வந்தேன். இந்த பொண்ணு சௌமியா தானே? ஏமா நீ இங்க ட்ரீட்மெண்ட் பார்த்துட்டு தானே இருக்க? உனக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருந்தானே, நீ என்ன இங்க வந்திருக்க? அவளை வையாதீங்க சிஸ்டர், நான் தான் அவளை கூட்டிட்டு வந்தேன். சூர்யாவும் இந்த பொண்ணும் காதலிக்கிறாங்க. இந்த பொண்ணுக்காண்டி தான் அந்த பையன் சூசைட் பண்ணிக்கிட்டான். ஓ, இவங்க 2 பேரும் தானா? ஓகே ஓகே. இந்த பையனுக்காண்டி இந்த பொண்ணு பண்ணிருக்கு, இந்த பொண்ணுக்காண்டி இந்த பையன் பண்ணிருக்கான். மாத்தி மாத்தி சூசைட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒரு உயிர் விஷயத்துல இப்படியாம விளையாடுறது? உயிர் போனா திரும்ப வருமா? சாரி சாரி சிஸ்டர். என் சூர்யாவை பார்க்கணும் சிஸ்டர். ப்ளீஸ் ப்ளீஸ் என்னை அலோவ் பண்ணுங்க சிஸ்டர். சரி சரி, ஒரு 5 நிமிஷம் டைம் தரேன். அந்த பையனை பார்த்துட்டு சீக்கிரம் கிளம்புங்க. டாக்டர் யாராவது பார்த்தாங்கன்னா திட்டுவாங்க. அந்த பையனுக்கு வர பல்ஸ் இறங்கிக்கிட்டே போகுது. இனி அந்த கடவுள் தான் காப்பாற்றணும். போ சௌமியா, நம்ம சூர்யாவை பாரு. சூர்யா சூர்யா. அழாத சௌமி, சூர்யாவுக்கு ஒன்றும் ஆகாது. உனக்காண்டி கண்டிப்பா திரும்பி வருவான். ஐயோ கடவுளே, இப்படி உயிருக்கு உயிரா காதலிக்கிற 2 மனசையும் சேர்த்து வைங்க கடவுளே. இன்னொரு அதிசயம்,